எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கே நன்றாக தெரியும். 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு தகவல் தொழில்நுட்ப அணி என்றால் அந்த ஃபோட்டோ எடுக்கிற தம்பியை வர சொல்லுப்பான்னாங்க. இப்போ அந்த தம்பி எங்கே இருந்தாலும் வண்டி அனுப்பிச்சு கூட்டின்னு வாப்பான்னு சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கும் இல்லையா? இந்த தம்பி இல்லாமல் இனி எந்த வேலையும் இங்கே நடக்காது. கழகத்தின் அடிப்படை பணிகளுக்கு ஐடி விங் தம்பிகள், குறிப்பாக தங்கைகளும் தேவை தேவை என்ற அந்த சூழலை உருவாக்கியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த சூழல் எப்படி உருவாக்குச்சு? நாங்கள் எங்களால் முடிஞ்ச அந்த வாய்ப்புகளை தான் ஏற்படுத்தி தர முடியும். ஆனால் அந்த களத்தில் அந்த பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு மாவட்ட அமைப்பாளரும் சிறப்பாக பணிபுரிந்து ஒவ்வொரு நைட்டும் எனக்கு தெரியும் நம்ம மாநில துணைகள் டிஎஸ் எல்லாம், குறிப்பாக நம்ம ஜோனல் கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாம் மிக சிறப்பான வழியில். ஏன்னா நான் ஒரு 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 டீம் மீட்டிங் போடுவேன். அந்த டீம் மீட்டிங்கில் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு அதோட முடிச்சிருவோம். உடனே ஒரு ஜூம் மீட் போட்டு உங்கள் எல்லாரையும் சந்தித்து உடனே டிசி கிட்ட அதை கடத்துகிற வேலையை மிக சிறப்பாக மாநில துணை செய்தீங்க. அவர்களுக்கு பிறகு அதான் எல்லாம் மறக்காமல் எல்லாரும் உணவு அருந்து விட்டு தான் செல்லணும். எல்லாருக்குமே பக்கா நான் வெஜிடேரியன் சாப்பாடு தான் அங்கே ரெடியாக இருக்குது, வெஜ்ஜும் இருக்குது. அதனால் நீங்கள் நிச்சயமாக சாப்பிட்டுட்டு தான் போகணும். எல்லாருமே உடனுக்குடன் அந்த கூட்டத்தை நடத்தி நீங்கள் அதன் வெளிப்பாடு தான் ஓடிஎன் மாதிரி ஒரு வேலையை உண்மையாக சொல்கிறேன். இது நம்ம உண்மையாக பெருமையோடு சொல்லிக்கலாம். திமுக காரனை தவிர, திமுக தகவல் தொழில்நுட்ப அணியை தவிர இந்த நாட்டில் எந்த கொம்பனாலும் இந்த வேலையை செய்யவே முடியாது. ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்றிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இத்தனை கோடி மக்களை இணைத்திருக்கிறோம் என்றால் அந்த களப்பணிக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட்டை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஒட்டுமொத்த எஸ்ஐஆர் பணியினால் மற்ற மாநிலங்களில் நடந்த அதே வேலையை இங்கேயும் செய்ய துடித்தது இந்த நம்மை ஒடுக்க நினைக்கும் பாஜக. ஆனால் அதையும் முறியடித்து, அந்த சதித்திட்டத்தையும் முறியடித்தது திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் ஒவ்வொரு பிடிஎஸ்களும் செய்த பணி அளப்பெரிய ஒரு பணி. நிச்சயமாக இந்த பணி இதோடு முடியவில்லை. இந்த தேர்தலில் நீங்கள் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றாக தெரியும். நம்ம மாவட்ட கழக செயலாளர்கள் எல்லாருக்கும் இப்போ எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கு. என்னன்னா, தேர்தல் பணியில் இளைஞர் அணிக்கு அடுத்தபடியாக நிச்சயமாக தகவல் தொழில்நுட்ப அணியின் தம்பிகளும் தங்கைகளும் இருந்தால் மட்டும்தான் களத்தில் மிக சிறப்பான பணியை செய்ய முடியும் என்று முழுமையாக நம்புகிறார்கள். ஏனென்றால் உங்களது பணி இந்த எஸ்ஐஆர் மூலமாகவும் ஓடிஎன் மூலமாகவும் மிக சிறப்பாக அமைந்திருந்தது.